Hello students, welcome to our YouTube channel. 15 days of English grammarல day 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நவுனுங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ நவுன்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ், எக்ஸாம்ஸ்ல என்ன ரூல்ஸ் கேட்பாங்க, அதாவது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ரூல்ஸ், அதோடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நாம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சியில் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம், அதுக்கப்புறம் எஃப்கேட் எக்ஸாம், ஐபி எக்ஸாம், சிடிஎஸ் எக்ஸாம், எனி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கிராமருக்கு இந்த 15 டேஸ் ஆஃப் கிளாஸஸை மட்டும் ரெகுலராக பாருங்கள். இது மட்டுமே போதும். கிராமருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் படிக்க வேண்டாம். நாம் டீச் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்த்து அதை அன்னைக்கே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இது ரெகுலராக 15 டேஸ் பண்ணுங்கள். இது மட்டும் உங்கள் கிராமருக்கு போதும். உங்களோட எக்ஸாம்ஸில் கிராமருக்கு நீங்கள் வந்து என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15 டேஸ் ஆஃப் கிராமருக்கு நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்ன்றதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ண கிளாஸஸ் அண்ட் ஃபியூச்சரில் கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ டெய்லி காலையில் 10 மணிக்கு பார்த்துட்டு ஈவினிங் அதை ரிவைஸ் பண்ணியிருக்க ஒரு டைம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் எனஃப் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வித் அக்ரிமெண்ட்ன்றதை டீச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 2ல நவுனுங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கிளாஸஸில் ஏதாவது நம்ம சொன்ன டேர்ம் உங்களுக்கு புரியலை, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு இமீடியட் ஆன்சர் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவுனுங்கிறது என்னது? ஆக்சுவலாக நவுனுங்கிறது என்னதுன்றதை நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். நவுனுங்கிறது என்னதுன்னா தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவோம், ஓகேவா? பெயர் சொல். இங்கிலீஷில் சொல்லணும்னா நம்ம வந்து நவுனை நேமிங் வேர்டுன்னு சொல்லுவோம். எது எதுக்கெல்லாம் நேம்னு ஒன்று இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நவுனு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாய், ஸ்டூடெண்ட், எது இதுக்கெல்லாம் ஒரு நேம்னு இருக்கோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சனையோ இல்லை குறிப்பிட்ட திங்கையோ இல்லை குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளையோ நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேருன்னு வச்சுருப்போம், தெரியுமா? இதை பேருன்னு சொன்னோன்னா அது இவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு இருக்குல்ல, அது எல்லாமே நவுன் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கையில் என்ன வச்சுருக்கீங்க? மொபைல் வந்து ஒரு நவுன் தான். லேப்டாப்பில் நீங்கள் இந்த கிளாஸஸ் பார்க்கலாம், லேப்டாப்புங்கிறது நவுன் தான். கையில் வந்து ஒரு நோட் வச்சு இதை காப்பி பண்ணலாம், அது ஒரு நவுன் தான். கையில் உங்கள்கிட்ட ஒரு பென்னோ பென்சிலோ இருக்கலாம், அதுவும் நவுன் தான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டேபிள் இருக்கலாம், டேபிள் ஒரு நவுன் தான். ட்ரீங்கிறது நவுன் தான். அனிமலுங்கிறது நவுன் தான். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கலாம், சென்னைங்கிறது நவுன் தான். சென்னையை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிட்டின்னு சொல்லலாமா? சிட்டிங்கிறது நவுன் தான். இங்கே வில்லேஜில் இருக்கலாம், வில்லேஜுங்கிறது நவுன் தான். இந்தியாங்கிறது நவுன் தான். தென் வேற என்ன சொல்லலாம்? ஓகே, சைக்கிளுங்கிறது நவுன் தான். ஸோ உங்களுக்கு வாட்டருங்கிறது நவுன் தான். எது எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் தான். அதாவது எது எதுக்கெல்லாம் பேர் வச்சு நம்ம கூப்பிட்றோமோ அது எல்லாமே நவுன் தான். நவுனில் நிறைய டைப்புன்றது இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன குயிக்காக ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ப்ராப்பர் நவுன்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் நேம் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாய்ஸ்ன்னு சொன்னோன்னா அது காமனாக பாய்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதே இது ஜான்னு சொன்னோன்னா பர்டிகுலர் பர்சனை சொல்லணுமா? இப்போ சிட்டினா காமனாக எல்லாரையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிட்டியில் டெல்லியா, மும்பையா, சென்னையா, ஈரோடான்னு சொல்கிறோம்ல, ஸோ அப்போ அது பர்டிகுலராக இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் காமனாக இருக்கும். இந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்ன கூல்ட்ரிங்க்ஸ்? மாசாவா, ஃபேண்டாவா, கொக்கோ கோலாவா, ஸ்ப்ரைட்டா, 7-அப்பான்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், தெரியுமா? அது நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம்னு இருக்கும்ல, அது ஸ்பெசிஃபிக் நேமுங்கிறது அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சனை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். அதை ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். காமன் நவுன் என்னன்னா காமனாக ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில் நிறைய டைப் இருக்குது. சிட்டினா சிட்டியில் நிறைய சிட்டி இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த சிட்டின்னு சொல்லாமல் காமனாக சிட்டின்னு சொல்லுவோம். இப்போ சிட்டிஸ்லாம் மர்டர் அதிகமாக இருக்குது. ஸோ சிட்டிலாம் காமனாக சொல்கிறது. புக்ஸ்னால் என்ன புக்ஸு? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரினா அதில் என்ன பர்டிகுலர் புக்கு அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக புக்ஸுன்றது. கான்கிரீட் நவுனுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஆனால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஹாப்பினஸ், நாலேஜ், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது
அந்த பொருள் அந்த இதை வந்து டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஜஸ்ட் நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். ஸோ சேடு எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் தான் வரும். கவுண்டபிள் நவுன்னா என்னதுன்னா, நம்மளால் ஒரு விஷயத்த சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு ஈஸியாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாய் இருக்கிறாங்க, பாய்னு சொல்லுவோமா, இது சிங்குலர். நிறைய பாய்ஸ் இருந்தால் நம்ம பாய்ஸ்ன்னு சொல்லுவோமா, இது ப்ளூரல். அதாவது சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு நம்மளால் மாற்ற முடியும். ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணி, இல்லைனா கூட நம்ம இஎஸ் ஆட் பண்ணி கூட நம்மளால் சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு ஈஸியாக மாற்ற முடியும். அதை நம்ம கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். அன்கவுண்டபிள் நவுன் என்னன்னா, நம்மளால் சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு ஈஸியாக மாற்ற முடியாது. ஓகேவா, அதான் அன்கவுண்டபிள். வாட்டர், இன்ஃபர்மேஷன்ஸு, அடுத்தது ஃபர்னிச்சர், அட்வைஸ், தென் லக்கேஜ், பேக்கேஜ், தென் வேர்டு, ஒர்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனுங்கிறது. கலெக்டிவ் நவுனுங்கிறது கலெக்டிவாக நவுன் குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். பீப்புள்னால் நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ நம்ம கலெக்டிவாக சொல்கிறது இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். இப்போ டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. கலெக்டிவாக நம்ம சொல்கிறது ஃபேமிலி, ஃபோக்கு. காம்பவுண்ட் நவுனுங்கிறது என்னென்னா, ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் ஆட் பண்ணி ஒரு புது வேர்டு வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். இப்போ கப்புங்கிறது தனி நவுன், கேக்குங்கிறது தனி நவுன், ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா கப் கேக்குங்கிற ஒரு வேர்டு வருதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன். ஃபுட்டுங்கிறது ஒரு தனி நவுனு, பாலுங்கிறது ஒரு தனி நவுன், ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஃபுட்பால் வருதா, இது ஒரு காம்பவுண்ட் நவுன். ரெயினுங்கிறது ஒரு தனி நவுனு, கோட்டுங்கிறது தனி நவுனு, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ரெயின் கோட்டுன்னு வருதா. ஸோ இது வந்து காம்பவுண்ட் நவுன். பொசசிவ் நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர்ஷிப்பை சொல்கிறது. ஓகேவா, இப்போ இந்த பொசசிவ் நவுனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்றதை போடுவோம். இதை ஏதாவது ஒரு நவுனோட நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனி நவுனோட நம்ம இதை ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது தன்னோட ஓனர்ஷிப்பை சொல்லும், என்னோடதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஜானுங்கிறது நவுனு, அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுறோம், ஒரு கார்னு வருதா அப்படின்னா இது ஜானோட காரு. இந்த அப்பாஸ்ட்ரஃபிஸ்னா ஓட, உடையன்ட்டு தமிழ் மீனிங்கில் வரும். ஓகேவா, இங்கே த டாக்ஸ் டாய், அதாவது டாக்கோட டாயின்றது மீனிங். ஸோ எனி நவுனோட இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டோன்னா என்ன மீனிங்னா, இந்த நவுனோட ஓனர்ஷிப்பில், நவுனோட ரிலேஷனில் இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகேவா, ஸோ சீதாவோட புக்கு, ராமோட ஹவுஸு, ராமோட வீடு, ஓட. ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். எனி நவுனோட அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னு ஆட் ஆச்சுன்னா அது ஓனர்ஷிப்பை சொல்லுது, ரிலேஷனை சொல்லுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஜெரண்டுனா என்னன்னா, வெர்ப் இருக்கா, வெர்போட நாம ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஐஎன்ஜி சேர்க்கிறப்போ இது சப்ஜெக்டோட இடத்துலையோ இல்லைன்னா ஆப்ஜெக்டோட இடத்துலையோ வந்து நமக்கு நவுனா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஜெரண்டுங்கிறது. இப்போ பாருங்க, ஸ்விம்ங்கிறது என்னது, ஸ்விம்ங்கிறது ஒரு ஆக்ஷனு, இது வெர்பு ஆக்சுவலா. ஆனால் ஐஎன்ஜி சேர்த்து இதை நம்ம சப்ஜெக்டோட இடத்துலையோ ஆப்ஜெக்டோட இடத்துலையோ யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஜெரண்டுங்கிறது. இப்போ இங்கே பாருங்க, ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. ஸோ நவுனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்சுவலாக ஹூ ஆர் வாட்டுங்கிற கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நவுனுன்றதை சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இதுலேயுமே ஹூ வாட்டுக்கு கேளுங்க, வாட் இஸ் மை ஃபேவரட் ஹாபி, வாட்டுக்கு ஆன்சர் தான் ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. வாட் இஸ் மை ஃபேவரட் ஹாபி, வாட்டுக்கு ஸ்விம்மிங் ஆன்சர் வருதா. ஸோ அப்போ இது என்னது சப்ஜெக்ட். ஓகேவா, சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது வாட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இது நவுனோட ஆக்ஷன் தான் பண்ணுது. ஸோ ஸ்விம்மிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட், இது நவுனோட இதை ஆக்ட் பண்ணுது. ஸோ ஸ்விம்மிங்கிறது ஜெரண்டு. ஸோ ஹி என்ஜாய் வாட்டுங்கிறது ஆன்சர் பண்ணிச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ன்றதை படிச்சிருக்கோமா. ஸோ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுது இனிஷியலாக இருக்குன்னா சப்ஜெக்ட், வெர்புக்கு அப்புறம் வருதுன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா, கிளியராக புரிஞ்சா. ஹி என்ஜாய் வாட் ரீடிங். ஸோ ரீடிங்குங்கிற அந்த வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுது, ஸோ ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஹூ என்ஜாய்ஸ் ரீடிங், ஹூங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா நம்ம என்னது சப்ஜெக்ட்ன்றதையும் பார்த்துருக்கோமா. ஓகே, ஸோ ஹீங்கிறது என்னது ப்ரொனவுன். வி டாக்ட் அபவுட் கோயிங் டு ட்ரிப்பு. ஸோ வி டாக்ட் அபவுட் ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் வருது. ஸோ இது ஜெரண்டு. ஓகேவா, ஆப்ஜெக்டாகவும் இருக்கு. வாட்சிங் டிவி டூ மச் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். வாட்சிங் சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது, வாட்சிங்கிறது பார்க்கறது ஆக்ஷனு, ஐஎன்ஜி சேர்ந்து ஜெரண்டா இருந்து சப்ஜெக்ட் இடத்துலையோ இல்லை ஆப்ஜெக்டோட இடத்துலையோ வருது
அப்படின்னா அது ஜெரண்ட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும், அது வெர்பு கிடையாது. ஓகேவா. அடுத்து she is good at dancing. she is good at what? she is good at what? டான்சிங்ல அவங்க இது டான்ஸுங்கிறது ஆக்ஷன், ஸோ வெர்பு. ஐஎன்ஜி சேர்ந்து அது ஆப்ஜெக்டோட இடத்துலையோ வெர்போட இடத்துலையோ இல்லை ஹூக்கோ வாட்டுக்கோ ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது ஜெரண்ட். ஓகேவா, கிளியரா புரிஞ்சா? சிம்பிளான ஒன்று தான், டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நவுன் இருக்கு தெரியுமா, இந்த நவுனு சப்ஜெக்ட் இடத்துல சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். ஓகேவா, மோஸ்ட்லி எல்லா சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்ட் இடத்துலையோ இல்லை ஆப்ஜெக்ட் இடத்துலையோ நவுன் கட்டாயமாக இருக்கும். ஒன்று நவுனாக இருக்கும், இல்லைனா வந்து ப்ரொனவுனாக வந்து இருக்கும், கட்டாயமாக இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ ரூல் நம்பர் 1 பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 என்னன்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ். அப்பாஸ்ட்ரஃபி எஸ்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ங்கிறத நம்ம லிவிங் திங், டைமு, வெயிட்டு, டிஸ்டன்ஸு, அமௌண்ட்டு, பர்சானிஃபைடு நவுன்ஸு, இந்த விஷயத்தோட மட்டும்தான் நம்ம வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ங்கிறத போடணும். நான் லிவிங் திங், உயிர் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ங்கிறத போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சானிஃபைடு நவுன்னா என்ன? பர்சானிஃபைடு நவுன்னா என்னதுன்னா, நாம ரியலாக ஒரு விஷயம் இருக்காது, அதை நம்ம ரியலாக இருக்கக்கூடிய விஷயத்தையுமே நம்ம ஒரு இமேஜினரியா பொயட்ரியா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஃபேஸ் வந்து பூ போல இருந்துச்சு, பூ போல யாரோட ஃபேஸும் இருக்காது, இதனால நம்ம ரிலேட் பண்றோமா? அவங்க பேசுறது தேன் மாதிரி இருந்துச்சு, தேன் மாதிரி யாராலையும் பேச முடியாது, ஆனா அந்த தேனுங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறதையும் கனெக்ட் பண்ணி இமேஜினரியா நம்ம ஒரு பொயட்ரியா சொல்றோமா? அதுக்கு பேர் தான் பர்சானிஃபைட் நவுனுங்கிறது. ஸோ இங்க பாருங்க, wind whispered through the trees. அது சொல்லுவாங்கல்ல, மரம் எல்லாம் காத்தடிக்கிறதுல வந்து அந்த எழுப்புற சவுண்டுங்கிறது பேசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பேசிக்கிறாது, ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பொயட்ரியா சொல்றோம்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை பொயட்ரியா சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் பர்சானிஃபைட் நவுனுங்கிறது. பயம் வந்து அவங்கள வந்து டைட்டாக ஆக்குப்பை பண்ணிட்டு, பயம் யாரையும் டைட்டாலாம் ஆக்குப்பை பண்ணாது, ஆனால் வந்து பயங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு பர்சன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒருத்தங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கதையாக சொல்கிறோம்ல, அதாவது கதை அடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபைட் நவுனுங்கிறது. டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன், காலம் யாருக்காக வெயிட் பண்ணாது, காலம் வந்து பர்சன் கிடையாது இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த டைம் யாருக்காக வெயிட் பண்ணாது, நீங்கள் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் போடுங்க அப்படின்ட்டு ஒரு கதை அந்த இமேஜினரியா ஒரு பொயட்ரியா சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபைட் நவுன். த சன் ஸ்மைல்டு டவுன் ஆன் அஸ், அதாவது சன் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுது, சன் யாரையும் பார்த்தலாம் ஸ்மைல் பண்ணாது, இருந்தாலும் வெயில் அடிக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு இமேஜினரியா ஒரு பொயட்ரியா ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ சன் கிஸ்டுன்னு, சன் யாரையும் கிஸ் பண்ணாது, ஆனால் அந்த வெயில் அடிக்கிறத அந்த ஃபோட்டோவை பார்த்து இமேஜினரியா அந்த ஒரு பொயட்ரியா நம்ம ஒரு கதை அடிக்கிறது இல்லை, அது பேர் தான் நம்ம வந்து பர்சானிஃபைட் நவுனுங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பர்சானிஃபைட் நவுனு, அமௌண்ட், மணி, டிஸ்டன்ஸு, அந்த கிலோமீட்டர்ஸ், இது வெயிட்டு, கேஜிஸ், இது டைமு, அது அடுத்தது லிவிங் திங்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சானிஃபைட் நவுன்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். டேபிள்ஸ், சேர், டேபிளுங்கிறது லிவிங் திங்கா? இல்லை, நான் லிவிங் திங். அப்போ நான் லிவிங் திங்கோட நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடக்கூடாதுல, இதோட எஸ் வரக்கூடாது. பாய்ஸ் ஹேண்ட், பாய்ங்கிறது லிவிங் திங் தானே, ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சொல்லலாம். பாய் உடைய கை. 1 கிலோமீட்டர் ஜெர்னி, 1 கிலோமீட்டர் ஜெர்னி, டிஸ்டன்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ். டைம்ஸ் மார்ச், அதாவது காலம் போய்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த டைம்ஸ் மார்ச்ங்கிறது, பர்சானிஃபைடு ப்ரொனவுன் வரலாம். ருபீஸ் ஒர்த்து, மணி, அமௌண்ட் வரலாம். த நைட் ஜேர்னி, அதாவது நைட்டோட ஜேர்னி, எதோடலாம் நீங்கள் இங்கிலீஷ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கப்போ உடையன்னு வருதோ அதோட அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்றது வரலாம். நேச்சர்ஸ் லா, அதாவது இயற்கையோட விதி, ஸோ அதனால அது வருது. ஓகேவா. அண்ட் இயற்கையோட விதிங்கிறது பர்சானிஃபைடு பண்ணணுங்கிறது வரும். ஓகேவா. நீங்கள் நினைக்கலாம் டேபிளோட உட்டுன்றதுக்கான உட்டு அப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நான் லிவிங் திங்கோட வரக்கூடாது, இந்த விஷயங்களோட இந்த மீனிங்கில் கன்வே பண்ணுற இந்த மீனிங் உங்களுக்கு இருக்குங்கிறப்போ அது உடையங்கிற மீனிங் வர்றப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ், ஓனர்ஷிப்பை சொல்கிறப்போ நம்ம வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடலாம். அடுத்தது சில வேர்டுக்கு ஆல்ரெடி எஸ்ங்கிறது ஆட் ஆகியே வரும், அதோட நம்ம இன்னொரு டைம் எஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஹிஸ்ஸிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹிஸ்ஸிங் சவுண்ட்னா என்னது? இப்போ ஆல்ரெடி இங்கே பாருங்க, நான் இப்போ வந்து பாய்ஸோட ஹாஸ்டல், பாய்ஸோட ஹாஸ்டல், பாய்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ஹாஸ்டல். ஸோ இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, வாய்ஸஸ் ஹாஸ்டல், இஸ்ஸஸ்ன்னு வருதா, இதுதான் ஹிஸ்ஸிங் சவுண்டுங்கிறது. அதாவது எஸ்ங்கிறது 2-3 டைம், இல்லைனா அந்த எஸ்ங்கிற சவுண்டு வர்ற வேர்டோட நம்ம இன்னொரு டைம் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் நம்ம ஹிஸ்ஸிங் சவுண்டு வரும். அதாவது வாய்ஸஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸஸ் ஸ்கூலு, தென் ஜீசஸ் சர்வீஸ், அப்படி வரக்கூடாது. ஓகேவா.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேர்டு எஸ்ஸோட முடியுது, அதுக்கப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் போட்டால் போதும். பாய்ஸ் காலேஜ், இதை வந்து பாய்ஸோட காலேஜுங்கிற லிட்ரல் மீனிங்னா அந்த ஒரு சிம்பிள் மட்டுமே தந்துடும். கேர்ள்ஸ் ஸ்கூல், அடுத்து ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல், ஏன்னா இதில் ஹிஸ்ஸிங் சவுண்ட் இல்லை, அதனால அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுறோம். இதே இது மென்ஸ் ஸ்கூல்னா மென்ஸ் ஸ்கூல். ஓகேவா? ஸோ இந்த பீஸ் இஸ்ஸுங்கிற சவுண்ட் லாஸ்ட் முடியுதா, ஸோ அதனால இங்கே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது. கன்சைன்ஸ் இருக்கா, அது ஆல்ரெடி அந்த இஸ்ஸுங்கிற சவுண்ட் வருது. குட்னஸ்ஸு நெஸ்ஸு எஸ்ஸுங்கிற சவுண்ட் வருதா, அதுக்கப்புறம் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஜீசஸ், ஜீசஸ் ஆல்ரெடி இருக்கு, ஜீசஸஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஹிஸ்ஸிங் சவுண்டோட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது. அண்ட் ஆல்ரெடி அந்த வேர்டில் எஸ்ஸுங்கிற மீனிங்கோ இல்லை எஸ்ஸுங்கிற சவுண்ட் எழுப்பக்கூடிய வேர்ட்ஸோ இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அப்போவும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? ஓகே. ஸோ இப்போ இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ல இன்னும் நிறையா இது இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே. அடுத்தது இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேம் பர்சனை தான் மீன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டும் ரெண்டும் சேர்ந்து இந்த பர்சனை தான் மீன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டால் போதும். இப்போ ஒரு சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட் இருக்குது, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பர்சனை தான், இந்த பர்சன் 2 பேத்துக்கு ஒரு ரிலேஷன் அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, ஷீலா அண்ட் ரோஹித்ஸ் ஃபாதர் 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 சப்ஜெக்டையும் இந்த ஒரு பர்சனை தான் மீன் பண்ணுது. ஏன்னா இங்கே ஒருத்தரோட தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது. ஒருவேளை மென்ஷனிங் டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னா, அதாவது இங்கேயும் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குன்னா, இங்கே ஒரு பர்சன் வராங்கல்ல, அந்த பர்சன் வேற பர்சன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஷீலாக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது, ரோஹித்துக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது. இல்லை ஃபாதர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபாதர்னா 2 பேர், ஷீலாவோட ஃபாதர் அண்ட் ரோஹித்தோட ஃபாதர் 2 பேரும் வராங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃபாதர்னு வரக்கூடாது, ஃபாதர்ஸ்னு வரணும். ஏன்னா 2 பேருக்குமே தனித்தனி ஃபாதர்னு சொல்றாங்க, அதனால இங்கே ஃபாதர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வரப்போற வெர்புமே வந்து ப்ளூரலா வரணும். இதான் 2வது இடத்துல மீன் பண்றது. ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? 2 சப்ஜெக்ட் இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது 2 பேருடைய ரிலேஷனுமே ஒருத்தர் தான் அர்த்தம். 2 பேருக்கு தனித்தனி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வருதுன்னா 2 பேரும் வேற ரிலேஷன்ன்றது அர்த்தம். கிளியரா புரிஞ்சுக்கோங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே. அடுத்தது அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ங்கிறத நம்ம லாஸ்ட் காம்பவுண்ட் நவுன்ல லாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ் இன்லா, இப்போ மதர் இன்லாவோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? மதர்ஸ் இன்லா. ஆனால் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குல்ல, அது நம்ம போடுறப்போ எப்போவுமே இந்த லாஸ்டோட தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஃபாதர் இன்லா, சன் இன்லா, டாக்டர் இன்லா எல்லாத்துலேயுமே இந்த காம்பவுண்ட் நவுன்ல லாஸ்ட் தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ன்றதை ஆட் பண்ணணும். ப்ளூரலாக மாற்ற போறீங்கன்னா அதை இந்த இடத்துல மாற்றணும். ஓகேவா? அடுத்தது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கா, இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸை இட்ஸு, யோர்ஸு, ஹெர்ஸு, ஹிஸ்ஸு, அவர்ஸு, தியர்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லிட்ரலி வந்து ஹிஸ்ஸிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இட்ஸு யோர்ஸ்ன்னு தான் வரணும், யோர்ஸ்ன்னு வரக்கூடாது. ஓகேவா? அடுத்தது எல்ஸ் இருக்கா, இந்த எல்ஸை சம்படி, எனிபடி, நோபடி இதோட நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்ஸை கடைசியாக தான் ஆட் பண்ணணும், அதோட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எல்ஸோட தான் ஆட் ஆகணும், சம்படி கூட ஆட் ஆகுது. ஓகேவா? சம்படிஸ் எல்ஸ்ன்னு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த எல்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸோட ஆட் ஆகுதுன்னா எல்ஸுக்கு கூட தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ங்கிறத நம்ம போடணும், கவனமாக இருக்கணும். அடுத்தது எனிபடி, நோபடி, எவ்ரிபடி, சம்படி, எனி ஒன், சம் ஒன், நோ ஒன், எவ்ரி ஒன், ஈச் அதர், ஒன் ஆனது. இது எல்ஸ் இல்லாமல் வருதுன்னா இந்த வேர்ட்ஸோட லாஸ்ட்ல தான் நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ன்றதை போடணும். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம்ஸ்ல தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணுறது தான் எரர் ஸ்பாட்டிங்கிறது. அதுக்கு தான் நம்ம இந்த ரூல் எல்லாம் படிக்கிறோம். அடுத்தது ஊ எல்சஸ் இருக்கா, அப்படி வரக்கூடாது. ஊ செல்ஸு இல்லைன்னா ஊ எல்ஸ்ன்றதை மாற்றிடணும். எப்பவுமே ஊ கூட எல்சஸ்ங்கிறது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது. அதுவேளா ஊ எல்ஸு இல்லைன்னா ஊ செல்ஸுங்கிறத நம்ம மாற்றிக்கிடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் மை புக், திஸ் இஸ் சம்படி எல்சஸ். நம்ம சம்படி எல்ஸும் சேர்ந்து வச்சுன்னா எல்ஸுக்கு பக்கத்தில் தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும், சம்படி கூட வரக்கூடாது. அடுத்து ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங், ஹூ எல்ஸுங்கிறது கரெக்டா? எஸ், கரெக்ட். ஹூ எல்சஸ்ங்கிறது கரெக்டா? ஹூ எல்சஸ்ங்கிறது வரக்கூடாது, இதுக்கு பதிலாக என்னன்னு வரணும்? ஒன்று ஹூ எல்ஸ்ன்னு இருக்கணும், இல்லைன்னா ஹூ செல்ஸ்ன்றது வரணும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்டது தான். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே போதும். இதில் நீங்கள் ரூலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ நம்ம இதில் என்ன பார்ப்போம், அப்பாஸ்ட்ரஃபீஸ் தான் பார்ப்போம். ஸோ ஒரு சென்டென்ஸில் அப்பாஸ்ட்ரஃபி ஏதாவது இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே அந்த அப்பாஸ்ட்ரஃபீஸில் நம்ம படித்த இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் இந்த செட் ஆஃப் ரூல்ஸை இமீடியட்டாக அப்ளை பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஓகே, இங்கே டேபிளுங்கிறது நான் லிவிங் திங். ஸோ இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வராது. எவ்ரி ஒன்ஸ் கன்சர்ன், எவ்ரி ஒனுக்கு பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரலாம். ஸோ சென்டென்ஸ் கரெக்டு. நோபடிக்கு பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரலாம். ஸோ கரெக்டு. நோபடி இருக்கா? எஸ் இருக்கு. எல்ஸ்ன்னு வந்தால் லாஸ்ட்டில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும். அடுத்து they like each other side. எஸ் கரெக்ட். ஈச் அதுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டு, லென்த்து, இயரு இதெல்லாம் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது யூனிட்லாம் என்னன்னா ஒரு விஷயத்த மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்டுங்கிறது. இப்போ வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கேஜி யூஸ் பண்ணுவோமா, ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர்ன்ற யூஸ் பண்ணுவோமா, டேஸ், இயரு, வீக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா. ஸோ இந்த மாதிரி யூனிட் இருக்கா ஒரு நம்பரோட சேர்ந்து வரும். அந்த யூனிட்டுங்கிறது அந்த ஒரு ஸ்கேலை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? மெஷர் பண்ணுற ஸ்கேலை ரெப்ரசன்ட் பண்ணும். இதை தான் நம்ம யூனிட்னு சொல்லுவோம். இப்போ இந்த யூனிட் வந்து முன்னாடி நம்பர் வந்து அதுக்கப்புறம் யூனிட் வந்து அதுக்கப்புறம் நவுன் வந்துச்சுன்னா அந்த யூனிட் இருக்கு தெரியுமா, இந்த யூனிட்டை நம்ம சிங்குலராக தான் எழுதணும், ப்ளூரலாக எழுதக்கூடாது. இங்கே பாருங்க, 10ங்கிறது நம்பரு, இன்ச்சுங்கிறது யூனிட்டா, மெஷர் பண்ணுற ஸ்கேலா, ஸோ யூனிட். ஸ்னேக்குங்கிறது ஒரு பேர் தானே, இது நவுனு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்பர், யூனிட்டு, நவுனுன்னு இருந்துச்சுன்னா இந்த யூனிட்டு சிங்குலராக தான் இருக்கணும், இன்ச்சஸ்ன்னு வரக்கூடாது. நம்பர், யூனிட்டு, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா யூனிட்டு சிங்குலராக தான் இருக்கணும். இங்கே பாருங்க, 10ங்கிறது நம்பரா, இயருங்கிறது யூனிட்டா, அட்ஜெக்டிவ்ங்கிறது ஓல்டா. ஓல்டுங்கிறது ஒரு எக்ஸ்பிளைன் தானே பண்ணுது, வயசானவங்கன்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் தானே பண்ணுது ஓல்டுங்கிறது. ஸோ அப்போ 10 இயர் ஓல்டுங்கிறது 10 இயர் வயசாயிருக்குன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஓல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த இயர் இருக்கா, ஸோ இந்த யூனிட்டுங்கிறது சிங்குலராக தான் இருக்கணும், இயர்ஸ்ன்னு வரக்கூடாது. ஓகேவா? அப்படி இயர்ஸ்ன்னு வந்தால் தப்பு. முன்னாடி நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் யூனிட் இருக்கு, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் இருக்குன்னா யூனிட் சிங்குலராக தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சிங்குலர் யூனிட் தான் யூஸ் பண்ணணும். இதோட பி என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து நமக்கு நவுனோ அட்ஜெக்டிவோ இல்லைனாலும் இந்த கொடுத்துருக்கூடிய டேட்டா வந்து நம்பரும் யூனிட்டும் மட்டுமே நமக்கு இருந்து உங்களுக்கு சஃபிஷியண்டான மீனிங்கை தந்துடுது. எதை கன்வே பண்ண வருதோ அந்த மீனிங்கை தந்துடுதுன்னா ப்ளூரல் வெர்பை யூஸ் பண்ணணும். ஓகேவா? சாரி, ப்ளூரல் யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங்கை தரல, வெறும் நம்பரும் யூனிட்டும் இருந்து நமக்கு என்ன மீனிங்கை லிட்டரலாக கன்வே பண்ண வருதோ அது சொல்லலைன்னா நாம் அப்போ சிங்குலர் யூனிட்ன்றதை யூஸ் பண்ணணும். பாருங்க, ஐ ஹாவ் 10 rupeesன்னு இருக்கு. ஓகேவா? என்கிட்ட 10 rupees இருக்கு. 10ங்கிறது நம்பர், ருபீஸுங்கிறது யூனிட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, 10 rupeesங்கிறது வேற ஏதாவது மீன் பண்ணுதா, இந்த ருபீஸுங்கிறது வேற யாரையாவது மீன் பண்ணுதா? ருபீஸ்னா எப்பவுமே பணம் மட்டும்தான், வேற எந்த மீனிங்கும் ருபீஸ்க்கு கிடையவே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட நான் 10 rupees கொடுக்குறேன், இந்த 10 rupeesங்கிற இந்த நம்பர் பிளஸ் யூனிட் லிட்ரல் மீனிங்கை தந்துருது 10 ரூபாய் பணம் இருக்குன்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த யூனிட்டுங்கிறது உங்களுக்கு ப்ளூரலில் வரணும். ஸோ இது கரெக்ட். ஐ ஹாவ் 10 dozen. 10ங்கிறது நம்பரு, டசனுங்கிறது ஒரு மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தானே. டசன்னா 12, கரெக்டா? மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தானே. ஸோ இப்போ இந்த டசனுங்கிறது என்ன டசன் இருக்கா, இந்த டசனுங்கிறது உங்களுக்கு ஆப்பிளா, இல்லை பென்னா, இல்லை காரா, இல்லைன்னா பைக்கா? 10 dozen உங்கள்கிட்ட என்ன இருக்குன்ட்டு லிட்ரல் மீனிங் தெரியல. ருபீஸ்னா ஒரே மீனிங் தான், பணம். ஆனால் டசன்னா என்ன டசன் ஆஃப் திங்ஸ் இருக்குன்றதை நமக்கு மென்ஷனே பண்ணல, இது லிட்ரல் மீனிங்கை நமக்கு ஷேர் பண்ணல. ஸோ அப்போ நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். 10 millions had been found there, அதாவது 10 மில்லியன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது. 10 மில்லியன் என்ன, பணமா, இல்லைன்னா 10 மில்லியன் கோல்டா, இல்லை 10 மில்லியன் ஃப்ரூட்ஸா, வெஜிடபிள்ஸா, என்னன்றதை மென்ஷன் பண்ணல. அப்போது நம்பர் பிளஸ் யூனிட் சிங்குலராக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஷி கேவ் மீ 200 நம்பர், அதுக்கப்புறம் யூனிட்டு, நோட்ஸுங்கிற இதுவுமே வந்து இருக்குது. கரெக்டாக? நோட்டுங்கிறது இருக்குது. அப்போது இந்த யூனிட்டுங்கிறது சிங்குலராக தான் இருக்குது. ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலு, நிறைய டைம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 10 டசன்ன்றது கொடுக்குறாங்கன்னா
கவனமாக நோட் பண்ணும். ஸோ இது வந்து லிட்டரல் மீனிங்கை தருதா, 10 years ஆஃப் வாட் இந்த மாதிரி ஏதாவது தருதா, அதெல்லாம் கவனிச்சு தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் தேர்ட் ரூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்பர் இருக்கு, யூனிட் இருக்கு. யூனிட் பக்கத்தில் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ இந்த யூனிட்டை நாம எப்போவுமே ப்ளூரலில் தான் எழுதணும். ஓகேவா? 100க்கு அப்புறம் ஆஃப் வந்திருக்கா, ஸோ ஹண்ட்ரட்ஸ். தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் வந்திருக்கா, ஸோ தௌசண்ட்ஸ். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் நிறைய விதமான நான் யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேக்ஸு, தௌசண்ட்ஸு, இதெல்லாம் நிறைய யூனிட்ஸ், கரெக்டாக தௌசண்ட்ஸுங்கிறதுலாம். ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். அதாவது சின்னதுலேருந்து பெருசு. ஃபஸ்ட்டு தௌசண்ட்ஸுங்கிறது வரணும், அதுக்கப்புறம் தான் லேக்ஸுங்கிறது வரணும். ஓகேவா? ஆஃப் இருக்குது, ஸோ அதனால் ப்ளூரலும் சேர்ந்தே வரணும். ஸோ இது நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரேண்டம் யூனிட். ரேண்டம் யூனிட்டுங்கிறது என்னதுன்னா, அந்த ஒரு பர்சன் டு பர்சன் மாறும், அதாவது திங்ஸ் டு திங்ஸ் மாறும். ஓகேவா? சாரி பர்சன் டு பர்சன் மாறும் அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன், உங்களையும் கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன்னா நீங்கள் வேற கிளாஸில் எடுத்தீங்கன்னா அந்த கிளாஸோட குவான்டிட்டிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு என்னோட கிளாஸில் ஒரு 200 ml பிடிக்குன்னா உங்கள் கிளாஸில் ஒரு 300 ml கூட பிடிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லுங்கிறது எக்ஸாக்டாக நான் எடுக்கிறதா நீங்கள் எடுக்கிறதுமே இருக்காது. இப்போ ஸ்பூன் ஃபுல்னு எடுக்கிறோம், நான் ஒரு டீஸ்பூனில் எடுப்பேன், நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா அளவு மாறுமா? ஸோ பர்சன் டு பர்சன் மாறும், கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். இதெல்லாம் தான் ரேண்டம் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேண்டம் யூனிட்ஸை நீங்கள் ப்ளூரலாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் எஸ் போட்டிங்கன்னா போதும், ப்ளூரலாக மாறிடும். ஓகேவா? சிங்குலராக இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரேண்டம் யூனிட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன்னு இருந்துச்சு, இல்லை ஒன்னுன்றதை ரெப்ரசென்ட் ஆகிட்டுனா நம்ம சிங்குலர் போட்டால் போதும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி 2, 3ன்னு இருக்குன்னா அது ப்ளூரலாக கன்வே பண்ண வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கூட எஸ்ங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா? I drank 2 whole glass of 2 இருக்கு, ஸோ எஸ்ங்கிறது ஆட் ஆகும். ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்னதுன்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைஃபண்டுனா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே ஒரு நவுன் இருக்கும், இங்கே ஒரு நவுன் இருக்கும். ஸோ ஹைஃபனில் இருக்குன்னா அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்காது. ஓகேவா? ஸோ 100 ரூபி தான், 5 ஸ்டார் தான். ஓகேவா? ஸ்டார்ஸ்ன்னு வரக்கூடாது. ஹைஃபனோட கனெக்ட் ஆகிருக்குன்னா எப்போவுமே சிங்குலரில் தான் எழுதணும், ப்ளூரல் ஃபார்முங்கிறது கிடையாது. ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்னன்னா, நம்ம நிறைய வேர்ட்ஸை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கசின் பிரதர், கசின் சிஸ்டர்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. கசின்னாலே அதுக்குள்ளே இது வந்துடும். ஓகேவா? கரெக்டான ஃபார்முங்கிறது கசின் தான். பிட் பாக்கெட்டர்னு எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது, பிட் பாக்கெட் தான். இங்கிலீஷ் டீச்சர்னா என்ன அர்த்தம்னா, டீச்சர் ஃப்ரம் இங்கிலாண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? மேக்ஸ் டீச்சர்னு என்னன்னா, மேக்ஸால உருவாக்கப்பட்ட டீச்சர்னு அர்த்தம். அது ரெண்டுமே தப்பு. ஸோ நம்ம இங்கிலீஷ் டீச்சர் நம்ம சொல்ல போறீங்கன்னா டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்லணும், டீச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? பிக் பிளண்டர், பெரிய சொதப்பல்னு அர்த்தம். அந்த பிளண்டருங்கிறதே அது பெரிய சொதப்பல் தான் லிட்டரல் மீனிங். அதனால நீங்க பிக்லாம் போட வேண்டாம். ஸோ பிளண்டர் மட்டும் போட்டா போதும். புவர் பீப்புள், புவர்னாலே புவர் பீப்புளுங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ புவர் பீப்புள்னு ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணீங்கன்னா தப்பு. பேட் ட்ரீம்ஸ், கெட்ட கனவு, அதை நைட் மேர்னு சொல்லுவோம். ப்ரௌடினா ப்ரௌடு தான் கரெக்டான இது. ஃபேமிலி மெம்பர்ஸ்னா மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலின்னு சொல்லணும், ஃபேமிலி மெம்பர்னு வராது. சீட்டர்னு வரக்கூடாது, சீட்டுங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கரெக்டான ப்ரொனன்சியேஷன். இதுதான் கரெக்டான யூசேஜ். இப்படி தான் நாங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஒருவேளை பிட் பாக்கெட்டர்னு இருக்கு, பிளிக் பெண்டர்னு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஐ எம் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ், கரெக்டு. இங்கிலீஷ் டீச்சர்னு வரக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷ் டீச்சர்னு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ்ங்கிறது தான் கரெக்ட். He is a teacher of mathematics, correct. All the member of his family, all the family member வராது, member of his familyங்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஓகேவா? ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 என்னதுன்னா, இப்போ சில வேர்ட்ஸ் இருக்கு, டீச்சர், ஸ்டூடெண்ட், சைல்டு, கிளர்க்கு, அட்வொகேட், ஒர்க்கரு, ரைட்டர், ஆத்தர், லீடர், மியூசிஷியன். இது எல்லாமே உங்களுக்கு என்னது? இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனா, இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுதா? இதை நம்ம காமன் ஜெண்டர்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு டூயல் ஜெண்டர், மெயிலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். சென்டென்ஸில் நமக்கு இந்த வேர்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மெயிலா ஃபீமேலான்ட்டு நமக்கு ரெப்ரசென்டே பண்ணலான்னு வச்சுக்கோமே. நம்ம எப்போவுமே மெயில் ஜெண்டர் தான் பார்த்தீங்கன்னா வேலிட் இதாக வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ எவ்ரி லீடர் ஷுட் பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி. ஸோ இந்த ஹிஸ்ஸுங்கிறது ஏன் வந்திருக்குன்னா, இந்த லீடருங்கிறது இருக்கா, இதுக்கு தான் நம்ம இந்த ஹிஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். லீடர் காமன் ஜெண்டர், டூயல் ஜெண்டர், மெயிலா ஃபீமேலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணலங்கிறப்போ நம்ம மெயிலுக்குள்ளே தான் எடுப்போம், ஹிஸ் தான் எடுப்போம், ஹெர் வராது. ஓகேவா? அடுத்தது எ டீச்சர், ஒரு ப்ரொஃபஷன், ஹீ தான் போட்டுக்கோம். காரணம் மெயிலோட ஜெண்டர் தான் எடுப்போம், ஷீன்னு எடுக்கல. ஓகேவா? ஸோ கவனமாக இருக்கணும். ஏன்னா சில சமயங்களில் உங்களுக்கு டவுட் வரலாம், ஏதாவது இடத்துல
இந்த இடத்துல கேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹிஸ் வருமா, ஹெர் வருமா, இல்லை ஹீ வருமா, ஷீ வருமான்றதை கேட்குறாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், அந்த ப்ரொஃபஷனை பாருங்கள், காமன் ஜெண்டர் இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குன்னா இம்மீடியட்டாக மெயிலோட இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நவுனோட ரூல்ஸ் எல்லாமே இதுதான். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரூல்ஸ் தான் உங்களோட எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த 5 ரூல் தான் போதும். ஏன்னா இது ரிகார்டிங் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ரூல் எல்லாமே நாம டே 1 சப்ஜெக்ட் வேறு அக்ரிமெண்ட்டுங்கிறதுல பார்த்துட்டோம். ஸோ நவுனுக்கு நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும். நாம் என்ன டீச் பண்ணுறோமோ கிராமர் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம். இதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா ரூலையுமே வச்சுக்கோங்க. இது மட்டுமே போதும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு அந்த டவுட்டையும் இமீடியட்டாக கிளியர் பண்ணி கிளாரிட்டியோடு இருங்க. உங்களோட எக்ஸாமில் கேட்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நம்மளோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்ளீட் சிலபஸை பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ணிப்போம். எல்லா கிளாஸஸும் டாபிக் வைஸ் டைப் வைஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட் கொஷின்ஸ், கான்செப்ட்ஸு, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் அப்ரோச்சோட கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் நோட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் கம்ப்ளீட் சிலபஸ் எக்ஸாம் ஓரியன்ட் கண்டென்ட்டை ஒரே இடத்துல நான் கவர் பண்ணிக்கணும், பெஸ்ட்டு கண்டென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸில் கட்டாயமாக ஜாயின் பண்ணி இந்த கிளாஸஸை உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட கிளாஸஸோடைய ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது புரியலைன்னா கட்டாயமாக கேளுங்க. நாளையோட கிளாஸஸில் நம்ம ப்ரொனவுன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.